அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸு இல்லை லேட்டஸ்ட் நியூஸ் கவுன்சிலிங் பற்றின விஷயம் ஒன்று சொல்லலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் அந்த அப்டேட் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இன்றைய நிலவரப்படி, அதாவது செப்டம்பர் 25, 2023 இன்னைய தேதிப்படி, இப்போ நம்ம வீடியோ வர டைமில் பார்த்தோம்னா ICAR யூஜிக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சு இப்போ ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி அப்ளை பண்ணியிருக்கிறவங்க உங்கள் மெயில் செக் பண்ணுங்கள், இல்லை SMS எது வந்திருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஸோ ரேங்கிங் யூஜி அப்ளிகேஷனோட ரேங்கிங் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு அடுத்து TNAU பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பாட் அட்மிஷன் அந்த ஸ்டேட்டஸோடு முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எதுவும் வரலை, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து TNJFU இப்போ ஸ்பாட் அட்மிஷனுக்கான ஒரு ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது 4th ரவுண்டு, இப்போ ஸ்பாட்டுன்னு சொல்ல முடியாது, அதை வந்து 4th ரவுண்டுக்கு TNJFU இருக்கிற கோர்சஸுக்கு விருப்பம் இருக்கிறவங்க, பட் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க, ஓகேங்களா, அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கணும். அவங்க தான் இந்த கோர்சஸ் எதில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க வெப்சைட்டில். அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இது TNJFU. அதே மாதிரி காந்தி கிராமில் நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸு, அதுக்கு கவுன்சிலிங் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் எனக்கு வரலை அப்படிங்கிறாங்க. பட் கட் ஆஃப் மார்க் இருந்திருந்தால், எலிஜிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு SMS இமெயில் வந்திருக்கும். நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்டில் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு காந்தி கிராமம். ஸோ அண்ணாமலை ஆஸ் யூஸ்வல் அந்த ஸ்பாட் அட்மிஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. அதே நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். BSc அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அந்த கோர்ஸுக்கான ஸ்பாட் அட்மிஷன் ப்ராசஸ்ஸு. அதோட இந்த ஃபீஸு உங்களுக்கு கட்டுறதுக்கான, இப்போ ஜாயின் பண்ணவங்க ஃபீஸ் கட்டுறதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபீஸ் கட்டுறது டைம் இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா TANUVAS எல்லோரும் எதிர்பார்க்குறது ஒன்று. அதில் இது வரைக்கும் அப்டேட் என்னென்னா, நம்ம 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கறதுனால புது அப்டேட் எதுவும் இல்லை. 6ஆம் தேதி தான் இந்த செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் முடித்தவங்களாம் ஜாயின் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி இது வரைக்கும் பண்ணாதவங்க, விருப்பம் உள்ளவங்க, அலாட்மெண்ட் கிடச்சவங்க போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். 6ஆம் தேதிக்குள்ளார ஜாயின் பண்ணுங்கள். ரைட்டா? இது ஒரு முக்கியமான தகவல். அடுத்து வேறு இந்த பேராமெடிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்லாம் சைடில் போயிட்டுருக்கு. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது கவுன்சிலிங் பார்த்தினா ஏதாவது சந்தேகங்கள், கொஸ்டின்ஸ், கேள்விகள் எது இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அதோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டாலும் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு முக்கியமான தகவல் எப்போவுமோ அப்பப்போ நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV School.